கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1679 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஹல்லேலூயா புது பலன் அடைவார்கள். யோசுவா மோசேயினுடைய மரணத்தின் நிமித்தம் விழுந்து கிடந்தான். இயேசு அவனை பார்த்து சொல்லி அவனுக்கு ஆறுதல் அளித்து, நீ எழுந்து இந்த யோர்தானை கடந்து செல்வாய் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, நான் காண்பிக்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நீ நடத்தி கொண்டு செல்வாய் என் ஜனங்களை என்று சொன்னார். சோர்ந்து போயிருக்கிறாயா? ஏதோ ஒரு இழப்பு உன் குடும்பத்திலே நடந்ததின் நிமித்தம் உன்னை சோர்வுக்குள்ளாகி விட்டதா? நீ கர்த்தருக்கு காத்திரு மகனே, கர்த்தருக்கு காத்திரு மகளே, புது பலன் அடைவாய். மாத்திரமல்ல, நீ எழும்பி பிரகாசிப்பாய். தேவனுடைய வெளிச்சம் உன் மீது வரும் சகோதரனே, சகோதரியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய பலனை ஆண்டவர் செய்ய போகிறார். ஒரு புதிய பலனை உனக்கு தரப்போகிறார். நீ புது பலன் அடைவாய், புது பலன் அடைவாய். சோர்வுகள் எல்லாம் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உன் சோர்வுகளை மாற்றும் இயேசு உன்னோடு கூட இருந்து உனக்கு ஒரு புதிய பலனை தருகிறார். இதுவரை சோர்வுக்குள்ளாக்கின பொல்லாத ஆவிகள் உன்னை விட்டு வெளியேறுகிறது. சோர்வுக்குள்ளாக்கின காரியங்கள் உன்னை விட்டு வெளியேறுகிறது. சோர்வுக்குள்ளாக்கின தோல்விகள், நஷ்டங்கள், ஹல்லேலூயா, எல்லாம் உன்னை விட்டு கடந்து போகிறது. நீயோ புது பலன் பெறப்போகிறாய். உன் தொழில் புது பலன் அடைய போகிறது. உன் வியாபாரம் புது பலன் அடைய போகிறது. உன் குடும்பம், உன் பிள்ளைகள் புது பலன் அடைவார்கள். நீ எழும்பி பிரகாசிப்பாய். சோர்ந்து போகிறவனுக்கு, சோர்ந்து போகிறவளுக்கு பலன் தரும் இயேசு உனக்கும் தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கிறார்களோ, வியாதியினாலே, வியாபார நஷ்டத்தினாலே, தொழில் இழப்பினாலே சோர்ந்து போயிருக்கிறார்களோ, மனிதர்கள் யார் யாரை சோர்வுக்குள்ளாக்கினார்களோ அவர்களுக்காக இந்த செய்தி. சோர்ந்து போயிருக்கிற சகோதரனே, சோர்ந்து போயிருக்கிற சகோதரியே, உன்னை தேடி தேவனுடைய வார்த்தை உனக்காக வருகிறது. இனி நீ சோர்வடைய தேவையில்லை. இனி நீ அழ தேவையில்லை. இனி நீ கலங்க தேவையில்லை. கைவிடாத இயேசு உன் சோர்வுகளை மாற்றி உனக்கு புது பலன் தருகிறார். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்ப போகிறாய். எப்படி நடக்கும் என்று நினைக்காதே. இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு உன்னை உயர்த்துவார். இயேசு உன் பிள்ளைகளை உயர்த்துவார். இயேசு உன் தேவைகளை சந்திப்பார். ஆச்சரியமாக உன் தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. நீ பார். Wait and see the miracle of God. கர்த்தருக்கு காத்திரு மகளே, கர்த்தருக்கு காத்திரு மகளே. கர்த்தர் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.